வா சாமி, எவ்வளவு நாளாச்சு? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேங்க அத்தை. மாமா எப்படி இருக்காரு? ஆ ஆமா, சத்யா எங்க போனா? போன் அடிச்சா எடுக்கவே இல்ல. ஆ, அப்புறம் அத்தை, இவங்கெல்லாம் நம்ம சத்யாவுக்கு மேக்கப் போட சின்னத்தை அனுப்பி வச்சாரு. ஓ பூனேல இவங்க பெரிய பார்லர்லாம் வச்சிருக்காங்க. வாங்கம்மா வாங்க. நீங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். சத்யாக்கு நான் குரல் கொடுத்துட்டு தான் வந்தேன். அதோ வந்துட்டாளே. அண்ணா, எப்படி இருக்கே சத்யா? பார்த்து வர வேண்டியதுதானே? உன்னை பார்த்ததும் எனக்கு இப்பதான் உசுரே வந்துச்சு. எங்க நீ இங்க வர முடியாம போயிடுமோன்னு பயந்துட்டே இருந்தேன். எவ்ளோ தைரியமா இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு பயம் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. அதான் நான் வந்துட்டேன்ல, இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ நிம்மதியா இரு. 2 பொம்பளைங்க சேர்ந்தா என்ன அநியாயம் நடந்தாலும் தவிடு புடி ஆக்கிடலாம். சத்யா, நீ கண்ண பாரு. சரி, தேங்க்ஸ் டி. என்னம்மா அண்ணோ, நீ ஊர்ல இருந்து ஒரு கிராமத்தை கூட்டிட்டு வருவேன்னு பார்த்தா பேன் இந்தியா படம் மாதிரில கூட்டிட்டு வந்திருக்க. நல்லா இருக்கீங்களா மாமா? நான் நல்லா இருக்கேம்மா. ஆமா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டியா? ஓ சாரி மாமா. சின்னத்தா சத்யா கல்யாணத்துக்காக அவங்க நார்த் இந்தியன் மேக்கப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து மேக்கப் பண்றதுதான் நம்ம சத்யாக்கு கொடுக்கிற சூப்பர் கிஃப்ட்னு சொன்னாரு. எனக்கும் அது வித்தியாசமா இருந்துச்சு, ரொம்பவும் பிடிச்சது. அதான் இவங்க யூரோப் ட்ரிப்பை கேன்சல் பண்ண வச்சுட்டு இவங்கள நான் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். ஏண்டி, சரியான திமிரு பிடிச்சவளா இருப்பா போல இருக்கு. அவ கைய ஆட்டி பேசுறத பார்த்தா பெரிய ரவுடி ராக்கம்மா மாதிரில இருக்கு. இவ எப்படி இவங்களுக்கு சொந்தக்காரியா இருக்க போறா? எங்கேயோ இடிக்குது. யோசிச்சு பாரு. அண்ணா,